السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان، ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: لهي أشد على الشيطان من الحديد، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவரின் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்றுள்ளவற்றுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உம்மத்திற்கான நபியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிற அந்த நிமிடத்திலிருந்து இந்த உம்மத்தினுடைய பாதையையும் இந்த உம்மத்திற்குண்டான வழிகாட்டுதலை மட்டுமல்ல, அதிலிருந்து உண்டான சிறப்பான வெற்றியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான் என்கிற அற்புதமான சுப செய்திகளெல்லாம் நமக்கு உண்டு. அதனால தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த அற்புதமான வழிமுறைகளை நாம் கையில் எடுக்குகிற பொழுது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வகைகளிலெல்லாம் பாதிப்புகள் வரும், அதை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் எப்படியெல்லாம் வருவார்கள் என்பதை மனித ரூபத்தில் மட்டுமல்ல, நம்மை வழிகெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஷைத்தானுடைய ரூபத்தில் வந்தாலும் கூட அதிலிருந்தும் இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்குண்டான ஒரு வழிகாட்டுதலை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர்த்து இந்த உம்மத்திற்கு வேறு யாராலும் தர முடியாது. அப்பேற்பட்ட தெளிவான ஒரு வழிகாட்டுதலை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்வான் அல்லவா: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிற வார்த்தை லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். நீங்கள் ஷைத்தானுடைய எட்டுகளுக்கு, ஷைத்தானுடைய நடவடிக்கைகளுக்கு பின்னால் நீங்கள் போய்விடாதீர்கள், அவனுடைய நடவடிக்கையை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான்: ஏன்னா ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த உம்மத்திற்கு தெரிந்ததெல்லாம் நல்லதை சொல்வதும் தீயதை தடுப்பதும் தான். ஆனால் ஷைத்தானுக்கு நேர் மாற்றமான வேலை. அவன் யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அவன் உங்களுக்கு சொல்லித் தருவதெல்லாம் அருவருப்பான விஷயங்களையும் கெட்டதையும் மட்டும்தான் அவன் சொல்லித் தருவான், நல்லதை அவன் சொல்லித் தருவது கிடையாது. அதனால் அவனுடைய பாதையில் போனால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிற நிறைய தோல்விகளுக்கு பின்னால், உங்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல, குடும்பத்தில் மட்டுமல்ல, பொது சமூகத்திலும் ஏற்படுகிற நிறைய தோல்விகளுக்கு பின்னால் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் தான் காரணமாக அமையும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிற வார்த்தைகளுக்கு பின்னால் அல்லாஹ் அக்பர். ஹதீஸின் வாயிலாய் நாம் பார்த்தோமானால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தேவையான ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் மனித சமூகத்திற்கு, மனிதர்களால் மட்டுமல்ல ஷைத்தான்களினாலும் கூட இந்த மனித சமூகத்திற்குண்டான பாதிப்புகள் உண்டு. அது என்னென்ன வகையிலெல்லாம் குழப்பங்கள் வரும் என்பதையெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அற்புதமாக சுட்டி காட்டுவாங்க.
ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் இவ்வளோ அழகாக சொல்லுவாங்க, நாம் தூங்க போகிறோம், தூங்குவதை நாம் எல்லாம் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு உண்டானதாக நினைக்கிறோம். தூக்கத்தை நாம் நினைக்கிறோம், காலை முழுக்க முழிச்சிருக்கிறோம், அசதியில் தூங்குறோம்னு நாம் நினைக்கிறோம். இது மனிதனுடைய வளமை தானே. காலையிலேருந்து முழிச்சிருக்கிறோம், வெளியே போய் வேலையை பார்த்துருக்கிறோம், நிறைய நேரம் வெயிலில் நின்றுருக்கிறோம், வீட்டுக்கு வருகிறோம், அதனால் உடலுக்கு ஒரு சோர்வு ஏற்படுகிறது. அந்த சோர்வை போக்குவதற்காக அல்லாஹ் தூக்கம் தந்திருக்கிறான் நாம் நினைக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சிந்தனைக்குரிய பாடமாக சொல்லி காட்டுறாங்க. ஷைத்தானுடைய பெரும் பெரும் விஷயங்களில் ஆரம்பித்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான படிப்பினைகளை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுகிற பொழுது சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் நீ படுக்கைக்கு தயாராகிற பொழுது உன்னிடத்திலே ஒரு மலக்கும் ஓடி வருகிறார், ஒரு ஷைத்தானும் ஓடி வருகிறார். நாங்கள் ரசூலுல்லாஹ் நாம் நினைக்கிறோம், நாம் என்ன தூங்குகிற பொழுது பேசிக்கிட்டே தூங்குகிறோம், டிவி பார்த்துக்கிட்டே தூங்குகிறோம், மொபைல் நோண்டிக்கிட்டே தூங்குகிறோம். திக்ர் செய்வதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நம்முடைய சிந்தனை அப்படியே தூக்கம் வரும்போது தூங்கிறோம்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இல்லை, அதிலும் கூட உங்களுக்கு உண்டான தோல்விகளின் பாதையில் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்பதற்கு நான் அற்புதமான அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டி சொன்னாங்க. நாம் தூங்குகிறோம், நாம் நினைக்கிறோம், ஆனால் தூக்கத்திற்காக தயாராகி நாம் படுக்கையில் சாகிற பொழுது ஒரு மலக்கும் நம்மிடம் வேகமாய் ஓடி வருகிறார், ஒரு ஷைத்தானும் ஓடி வருகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வந்து மலக்கு சொல்லுவார், இஹ்திம் பிஹைரின், உன்னுடைய இன்றைய நாளுடைய அமலை நாங்கள் எழுதி கொண்டிருக்கிற அந்த அமலுடைய பட்டோலை முடித்து வைக்கப் போகிறோம், அதனால் இஹ்திம் பிஹைர், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு தூங்குன்னு மலக்கு சொல்கிறார். அல்லாஹ் அக்பர். நமக்கு தெரிகிறது இல்லை, ஆனால் நமக்கு சிந்தனைகள் மூலமாக அந்த மாற்றங்கள் வெளிப்படுகிறது. மலக்கு சொல்கிறார், இஹ்திம் பிஹைர், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை பேசிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது துஆவை ஓதிட்டு, இல்லை அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வாஹையா, அது போன்ற ஒரு நல்ல துஆவோடு நல்ல வார்த்தையோடு உன்னுடைய இரவினுடைய அந்த கண்மூடுதலை நீ துவங்கிவிடு, நாங்கள் உன்னுடைய நாள் முழுக்க உண்டான பட்டோலை நன்மையோடு முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷமாக அல்லாஹ்ட்ட தூக்கிட்டு போவோங்கிறாங்க. ஷைத்தான் சொல்கிறான், இஹ்திம் பிஷர், ஏதாவது கெட்ட வார்த்தையை பேசு. காலையில் எவனா உன்னை திட்டியிருப்பான், காலையில் எவனா உனக்கு பிடிக்காம மாதிரி நடந்திருப்பான். பொதுவாக நமக்கு மனித ஷைத்தான் தருகிற அந்த ஒரு இயக்கம் அப்படித்தானே. காலையில் உள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மறந்து வீட்டுக்கு வந்துட்டா கூட தூங்கும்போது தான் நமக்கு அப்படியே ஷைத்தான் ஏற்றி விடுவான். இவன்கிட்ட போனான், நம்மளை பார்த்து இப்படி கேட்டுட்டானே, இவன்கிட்ட காசு கேட்டு போனோம், இவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டானே, இவன்கிட்ட இந்த விஷயத்துக்காக போனோம், இவன் இப்படி பேசிட்டானே அப்படின்னு தூங்குகிற பொழுது தான் ஷைத்தான் நமக்கு சிந்தனையை தந்து அவன் மீது ஒரு வெறுப்பை, அந்த வெறுப்பினுடைய ஒரு வேகத்தை ஏதாவது ஒரு வார்த்தையை திட்டிட மாட்டோமா அப்படின்னு மாதிரி அவன் எதிர்பார்க்குறான். அதனால் சொல்கிறாங்க, இஹ்திம் பிஷர், ஏதாவது ஒரு வார்த்தையை கெட்டதாக பேசிடு, நீ கெட்டதாக பேசிடு, நான் ஜெயிச்சிருவேன். உன் காலை முழுக்க செய்த அமலுடைய பட்டோலை கெட்டதோடு முடிக்கப்படும் என்று ஷைத்தான் ஒருவரும் அவனை தூண்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னாங்க, அவன் நல்லதை சொல்லி தூங்குகிறான், அவன் இரவில் விழுந்து திடீரென்று விழித்தால் கூட மலக்கு சொல்கிறார், நல்லதோடே உன்னுடைய வார்த்தையை சொல்லிவிடு என்று மீண்டும் மலக்கு சொல்கிறார். ஷைத்தான் சொல்கிறார், கெட்டதோடு உன்னுடைய வார்த்தையை துவங்கிவிடு. இப்படி இரவெல்லாம் நாம் முழிக்கிற பொழுதும் அசைகிற பொழுதும் மலக்கும் ஷைத்தானும் போட்டி போடுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவேளை நீ நல்ல வார்த்தையோடு முடித்து இரவில் தூங்கி அந்த தூக்கத்தோடு உன்னுடைய ரூஹை கூட அல்லாஹ் வாங்கிவிட்டால் நல்வார்த்தையில் முடிந்ததினால் நீ சொர்க்கவாதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாங்கள் சுப்ஹானல்லாஹ். அப்போ ரசூலுடைய அந்த கட்டுக்கோப்பு, இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பை, இந்த உம்மத்தை எவ்வளவு தூரம் வழிகெடுப்பதற்குண்டான பாதைகள் இருக்கிறதோ எல்லா இடத்துலையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இங்கெல்லாம் வழிகெட்டு போயிடாதீங்க, இங்கெல்லாம் தடுமாறிடாதீங்க. தூக்கம்தான் சாதாரணமாக நினைக்கிறீங்க, நம்ம தூக்கம் தான் சாதாரண நினைக்கிற இடத்துல, அந்த இடத்தில் கூட ஷைத்தான் நீங்கள் வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா அவன் ஜெயித்து விடுகிறான், நீங்கள் தோற்று போகிற நிலை வந்து விடுகிறது என்று சின்ன சின்ன அமல்களில் ஆரம்பித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு காட்டி கொடுத்திருக்கிற, இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்திருக்கிற அற்புதமான பாதுகாப்பினுடைய அடையாளங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி அது உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது ஜும்மாவுடைய நாள் 7 ஹுத்பா பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜும்மாவுடைய நாள், நாம் ஜும்மா நாளில் ஹுத்பா பிரசங்கம் செய்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹு ஜும்மாவுடைய ஹுத்பா பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு திடீரென்று கொஞ்சம் அப்படியே அமைதியாக நின்னாங்க. அமைதியாக நின்றுட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொன்னாங்க, யா உமைர் குன்த உமைரா தரா கனமன் லிபனி மஹ்சூம் அலா கராரித் அப்படின்னாங்க உமர் ரலியல்லாஹு. சொல்லிட்டு மறுபடியும் ஜும்மாவுடைய ஹுத்பா பிரசங்கம் தொடர்ந்தது. ஜும்மாவுடைய ஹுத்பா தொழுகையெல்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி சஹாபாக்கள் கேட்டாங்க, யா கலீஃபாவே, உமர் ரலியல்லாஹு என்ன வித்தியாசமான ஒரு பார்வை,
ஹுத்துபாவில் நிற்கிற பொழுது இங்கே பிரசங்கம் செய்வீங்க, ஹுத்துபாவில் நிற்கிற பொழுது அல்லாஹ் ரசூலை நீங்கள் முற்படுத்தி பேசுவீங்க, ஹுத்துபாவில் நிற்கிற பொழுது மக்களுக்கு காலத்துக்கு தேவையான விஷயத்தை சொல்லுவீங்க. திடீரென்று என்ன உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுனீங்களே என்னன்னு கேட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுனீங்க. உமர்லாம் சொன்னாங்க, உமைர் உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ பனி மஹ்சூமுடைய கூட்டத்தாருடைய ஆடுகளை சில எண்ணப்பட்ட தீனார்களுக்காக மேய்த்தவன் தானே அப்படின்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு. இப்போ ஹுத்துபா ஓதிக்கிட்டு இருக்கிற பொழுது ஹுத்துபாவோட இடையில நின்றுட்டு இந்த வார்த்தையை சொன்னாங்க, பனி மஹ்சூம் கூட்டத்தாருடைய ஆடுகளை சில எண்ணப்பட்ட திருகத்துக்கு மேய்த்தவன் தானே, உனக்கு ஞாபகம் இல்லையா நாங்கள் உமர் ரலியல்லாஹு. ஹுத்துபாவுக்கு இந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சஹாபாக்களுக்கு தெரிந்தது. பொதுவாக அப்படி தான், ஹுத்துபா ஓதுகிற பொழுது மக்களுக்கு உண்டான பிரயோஜனத்துக்கான விஷயத்தை பேசலாம். அங்கே போய் நீ ஆடு மேய்ச்சதான் உனக்கு தெரியாதா அப்படின்னா சஹாபா கேட்டாங்க, என்ன ஹலீஃபாவே வித்தியாசமாக இருந்த உங்களுடைய ஹுத்துபா இன்னைக்கு, திடீரென்று ஹுத்துபாவுடைய வார்த்தையை நிப்பாட்டிட்டு இந்த வார்த்தையை சொன்னீங்களே, சொல்லிட்டு மீண்டும் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிங்களே, என்ன காரணம்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒன்றுமில்லை, ஹுத்துபாவில் ஏறி நான் அல்லாஹுடைய சிந்தனையோடு நான் உங்களுக்கு தீனை சொல்லி கொண்டிருக்க திடீரென்று எனக்குள்ளே ஷைத்தான் என்னை பற்றி உண்டான பெருமை அள்ளி போட்டான். எனக்கு கீழ் எத்துணை மக்கள், நான் எவ்வளோ பெரிய ஜனாதிபதி, எனக்கு கீழ் எவ்வளோ பெரிய பறந்து விரிந்த அரசாங்கம், நான் ஒரு வார்த்தையை சொன்னால் எனக்கு கீழே இந்த முழு பூமியும் கட்டுப்பட்டு நடக்கிறது அல்லவா என்பது போன்று ஷைத்தான் எனக்குள்ளேயே ஒரு சிந்தனையை தந்து நான் செய்து கொண்டிருக்கிற ஹுத்துபா பிரசங்கம் உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் எனக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை தந்தான். உமர்லாம் சொன்னாங்க, அந்த நொடியை நான் ஹுத்துபாவை நிப்பாட்டி விட்டு என்னை பார்த்து கேட்டேன், ஏன்பா உனக்கு பழைய காலம் ஞாபகம் இல்லையா, உனக்கு பழைய காலம் ஞாபகம் இல்லையா, பனு மஹ்சூமுடைய கூட்டத்தாண்ட ஆடு மேய்ச்சவ நீ, சில எண்ணப்பட்ட தீனார்களுக்காக ஆடு மேய்ச்சிக்கிருந்த நீ, உனக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த இந்த ஒரு பாக்கியத்தினால் ஹலீஃபாவாக நிற்கிறாய் என்பது மறந்து போனதா என்று என்னை அடக்க வந்த ஷைத்தானை நான் பார்த்து கேட்டதுக்கு பின்னாடி என் நஃப்ஸு கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அதுக்கு வர நசிகை செய்ய ஆரம்பிச்சு நாங்கள் உமர் ரலியல்லாஹு. இதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தந்திருந்த அற்புதமான வழிமுறையினுடைய அடையாளங்கள். எங்கெல்லாம் ஷைத்தான் வருகிறானோ அங்கெல்லாம் அந்த சமுதாயத்தினுடைய பலம் குறைந்து போகிறது என்கிற சிந்தனையை சஹாபாக்கள் வழியாய் உமர் ரலியல்லாஹு வழியாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டினாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த வார்த்தைக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையை சொல்லி காட்டுவாங்க. எங்கெல்லாம் இருளான பகுதியாய் நம்முடைய முந்தைய வாழ்க்கை இருந்திருக்கிறதோ பிந்தைய வாழ்க்கை அதனுடைய பிரகாசத்தை வெளிக்காட்டும். ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறான், ஒரு 50 வயசு வரைக்கும்னா அவன் 50 வயசுக்கு பின்னாடி என் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்லதாய் மாறும், ஒரு அடுத்தவர் புகழ்கிற வாழ்க்கையாய் மாறும், அடுத்தவனிடமிருந்து அவன் நல்லவனாய் பேசப்படுகிற ஒரு வாழ்க்கை மாறும். கஷ்டத்துக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு நல்லதை கொடுப்பாங்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஆதிகால வாழ்க்கையை அவர்கள் நினைத்து பார்த்து இன்னைக்கு அல்லாஹ் உயர்வை தந்திருந்தாலும் கூட நாம் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு ஆளாகிடக்கூடாது, நமக்கு தந்திருக்கிற பொறுப்பு என்பது ஒரு அமானிதம், அதை சரியாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை உமர் ரலியல்லாஹுக்குள்ளே வந்ததினால் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னை அவன் அடக்கி ஆள நினைத்தான், என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், நான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு இந்த கண்ட்ரோலை நாம் இழப்பதினால்தான் நம்மை நாமே வாழ்ந்த பழைய வாழ்க்கை, நம்முடைய கஷ்டங்கள், நம்மை வளர்த்தவர்களுடைய கஷ்டங்கள், நாம் ஒருவேளை சோற்றிற்காக வேண்டிப்பட்ட கஷ்டங்கள் என்று எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு இருக்கிற பணத்தையும் பகட்டையும் இன்னைக்கு இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கையும் நினைத்து பிறரை உதறி தள்ளுகிற பொழுது அங்கே சமூகத்தினுடைய ஒற்றுமை குலைகிறது என்பதை உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையில் உணர்த்தி காட்டின அடையாளம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் அந்த உம்மத்துக்கு சொன்னாங்க, எங்கெல்லாம் உங்களுடைய பழைய வாழ்க்கையினுடைய சிந்தனை வருகிறதோ அங்கெல்லாம் உங்களை சரியாக நடத்திக்கிட்டே போக முடியும். எங்கெல்லாம் அதை மறந்துடுறோமோ, புதிய வாழ்க்கையில் ஈர்க்கப்பட்டு பழசெல்லாம் மறந்துடுறோமோ, அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் பாரமாய் தெரியும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் பாரமாய் தெரிவார்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் ஊரார்கள் எல்லோருமே நமக்கு வேண்டாதவனா ஏதோ நம்மை விட்டு தாழ்ந்தவராக தெரிகிற ஒரு அடையாளம் வருகிற இடத்துல அது ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினுடைய அடிப்படை என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் சருகி விடாமல் இருந்தால் நம்மை நாமே பாதுகாப்பதன் மூலமாய் இந்த தீனை பாதுகாக்க முடியும் என்பதற்குண்டான நிறைய வார்த்தைகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டினாங்க. நாம் தொழுகையில் இன்னைக்கு நாம் இருக்கிறோம், தொழுகை நான் சொல்லுவாங்க இல்லை, தொழுகை அது உம்மத்தினுடைய ஒற்றுமைக்கு உண்டான அடையாளம். உண்மை அதுதான். இங்கே செல்வந்தனுக்கு என்று, ஏழைக்கு என்று, வறியவனுக்கு என்று, ஒன்றுமில்லாதவனுக்கு என்று தனி சஃபெல்லாம் கிடையாது, தனி ஒதுக்கப்பட்ட இடமெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒரே மாதிரி நிற்கிற இடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தை இந்த உம்மத்தை யோசிக்க வைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்னு உமர் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறை தொழுது கொண்டே இருக்கிற பொழுது அத்தஹியாத்தில் உட்கார்ந்துட்டு
அத்தஹியாத்தில் நாம் நீட்டுகிற கலிமாவுடைய விரல். ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த கலிமாவுடைய விரல் நமக்கு எல்லா இடத்திலும் அல்லாஹ்விடத்திலே சாட்சிக்குண்டான ஒரு அடையாளமாக இருக்கிற அடையாளம். அதனால தான் பொதுவாக இந்த விரல் நீட்டி எல்லாம் பேசுவோம் நாம். ஆனால் அந்த விரல் நீட்டி பேசுகிற இடத்துல அந்த விரலுக்கு உண்டான மரியாதை என்ன தெரியுமா? அந்த விரல் ஒவ்வொரு வேளையும் அத்தஹியாத்தில் நாம் உட்காருகிற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை, அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாட்டை நாம் இந்த விரலின் மூலமாய் நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த விரலுக்கு ஒரு தனி பவர் இருக்குது. அதாவது அந்த விரல் காட்டினால் இந்த விரலுக்கு கீழே பிள்ளைகள் அமைதியாக உட்காருகிறார். இந்த விரலை ஆசிரியர் நீட்டுகிற பொழுது ஆசிரியருக்கு பின்னால் மாணவர்கள் கட்டுப்படுகிறார்கள். இந்த விரலை ஒரு கூட்டத்தின் தலைவன் நீட்டுகிற பொழுது அந்த கூட்டத்தின் தலைவனுக்கு கூட்டம் கட்டுப்படுகிறது. ஏன்னா அந்த விரல் நம்முடைய பார்வைக்கு சாதாரணமானது. ஆனால் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் குறித்து பேசுவார்கள். அல்லாஹ் அக்பர், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ரசூலா பேசின வார்த்தைகளில். அத்தஹியாத்தில் உட்கார்ந்துக்கிட்ட ரசூலா சொல்கிறாங்க, ரசூலுடைய வார்த்தையில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் நீட்டுகிறோம் அல்லவா, அந்த விரல் நீட்டப்படுவது என்னமோ சற்று நொடிகள் தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற நாம் அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ் கீழே அந்த விரலை விட்டுறோம். சில நொடிகள் தான் நாம் நீட்டுகிறோம். அந்த விரல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஹிய அஷத்து அல ஷைத்தான், லஹிய அஷத்து அல ஷைத்தான் அனில் ஹதீத். இரும்பை கொண்டு அடித்தா கூட ஷைத்தானுக்கு வலிக்காது. ஆனால் நீங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விரல் நீட்டுகிற பொழுது அவனுக்கு வலிக்குதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். இரும்பை விடவும் அது அவனுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா தெரியுது நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தந்திருக்கிற அற்புதமான ஒரு பாக்கியம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் நீட்டுகிற அந்த விரலுடைய ஷஹாதத்தின் அடையாளம். நாம் விரல் நீட்டுகிற பொழுது அவன் குஃப்ரிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டானே என்று ஷைத்தான் அலறுகிறான். அவன் பிற கடவுள்களை வணங்குவதும் தடுக்கப்பட்டு விட்டானே, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவனாக மாறிவிட்டானே என்று ஷைத்தானுக்கு வருகிற அந்த இயலாமையினால் ரசூல் சொன்னாங்க, லஹிய அஷத்து அல ஷைத்தான் மினல் ஹதீத். இரும்பை விடவும் அந்த விரல் அவனுக்கு பெரிய கனமாக தெரியுது. என் வாழ்வில் என் ஒரே இறைவனை நான் வணங்குகிறேன். என் வாழ்வில் ஒரே இறைவனுக்கு முன்னால் நான் தனை கூறுகிறேன். என் வாழ்வில் என்னுடைய நல்லதிலும் கெட்டதிலும் எல்லாவற்றிலும் என் ரப்பு எனக்கு துணையோடு இருக்கிறான். அவன் நாடாமல் என்னை எதுவும் தொடுவதும் அணுகுவதும் கிடையாது என்கிற அத்துணை சாராம்சம் அடங்கிய பொருளாய் நாம் நீட்டுகிற அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவினுடைய பொருளை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, லஹிய அஷத்து அல ஷைத்தான் மினல் ஹதீத். இன்னைக்கு அந்த பரக்கத்தை இந்த உம்மத்து இழந்து இருக்கிறோமா இல்லையா? ஷைத்தானை அடிக்கக்கூடிய அடியை இந்த உம்மத் ஒவ்வொரு நேரத்திலும் இழந்திருக்கிறதா இல்லையா? தொழுகையில் என்ன இருக்குது நாம் நினைக்கிற இடத்துல தொழுகையில் இந்த உம்மத்தினுடைய ஒருமைப்பாடு இருக்கிறது. தொழுகையில் இந்த உம்மத்தினுடைய சமத்துவம் இருக்கிறது. தொழுகையில் ஒருவருக்கொரு உள்ளத்தினுடைய அன்பால் இணைக்கப்படுவது இருக்கிறது. மிகப்பெரிய பெரும் பாக்கியம். தொழுகையில் ஷைத்தானை விரண்டோட வைக்கிற அற்புதமான ஒரு பாக்கியமாக தொழுகை இருக்கிறது என்பதனால்தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க, ஷைத்தான் எங்கெல்லாம் உங்களை கெடுக்க வருகிறானோ அங்கெல்லாம் இந்த உம்மத்திற்கு நான் பாதுகாப்பை தந்திருக்கிற நகர ரசூலுல்லாஹ். தொழுகை முழுக்க அப்படித்தானே. சஃபில் நிற்கிற பொழுது தோளோடு தோளோடு நின்று விடுங்கள். தோள்களுக்கு மத்தியில் இடைவெளி இருந்தால் அங்கே ஷைத்தான் உள்ளே நுழைகிறான் நகர ரசூலுல்லாஹ். அதனோட ரசூலுல்லாஹ் யுஹாலஃபன்ன குலூபக்கும், நீங்கள் தோளோடு தோல் வரசாம விலகி நின்னீங்கன்னா உங்களுடைய உள்ளங்களும் விலகி போகும் நாங்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். என்னென்ன வழிகளில் எல்லாம் ஷைத்தான் உள்ளே வருவானோ அத்துணையும் ரசூலுல்லாஹ் விலக்கி தந்து இந்த உம்மத்திற்கு பாடம் நடத்துகிறாங்க. எங்கும் நீங்கள் விலகி போய்விடாதீர்கள். இந்த உம்மத் கட்டமைக்கப்பட்ட ஒரு உம்மத், பாதுகாக்கப்பட்ட ஒரு சமுதாயம். என்னென்ன வகைகளெல்லாம் பாவத்தின் பக்கம் தூண்ட முடியுமோ, என்னென்ன வகைகளெல்லாம் வழிகேடின் பக்கம் இழுக்க முடியுமோ, எல்லா வகையின் வழிகேட்டுகளிலிருந்தும் இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்குண்டான உத்தரவாதத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க. இன்னைக்கு இந்த உம்மத் அப்படி இருக்கிறோமா? உம்மத் நம்மிடம் தொழுகையை நாம் விட்டு போனோம். இந்த உம்மத்திற்குள்ள எல்லா குழப்பங்களும் குடிகொண்டு விட்டது. தொழுகை முடித்து நாம் அடுத்த நொடியே வெளியில் போயின்னு சண்டைக்காரன் மாறி போய் நிற்கிறோம். தொழுகை முடிக்கிறரை உள்ளே ஒரே மோமினாக இருந்தவர்கள் வெளியே போன ஆள்கால் முகம்பா திட்டிக்கிறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய பலகீனத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறையை விட்டு நாம் கொஞ்சம் தூரமானதினால் இந்த சமூகத்தினுடைய அத்துணை குழப்பங்களுக்கு மத்தியில் நாம் ஆட்பட்டு நிற்கிற இடத்துல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பாதுகாத்த அற்புதத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க. ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் நசையில் வரும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, காலை நேரம் வந்துவிட்டால்
காலை நேரம் வந்துவிட்டால் ஷைத்தான் தன்னுடைய படைகளை எல்லாம் கடலுக்கு மேலே கூட்டி வைக்கிறான். கூட்டி வைத்து கொண்டு ஷைத்தான் அவன் பேசுகிற வார்த்தைகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டினாங்க. இதிலெல்லாம் உங்களுக்கு சின்னது நினைக்கிறீங்க, ஆனால் பெரிய அழிவு வந்துடும் நாங்கள் ரசூலுல்லாஹ். நாம் சின்னதுன்னு நினைக்கிறோம், ஆனால் பெரிய ஆபத்து வந்துடும் நாங்கள் ரசூலுல்லாஹ். இப்லீஸ் தன்னுடைய படைகளை எல்லாம் கூப்பிட்டு வைத்து கொண்டு கேட்கிறான், நேற்றைய தினம் நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்கள், என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செய்தியை சொல்லுங்க அப்படின்னு ஷைத்தான் கேட்கிற இப்லீஸ் கேட்கிற பொழுது ஒரு ஷைத்தான் முன்ன வந்து சொல்லுமாம். ரசூலுல்லாஹ் சொல்ல வார்த்தை, அவன் கேட்கிற வார்த்தை, ஐயுக்கும் அவல்லல் யோம முஸ்லிமா, ஐயுக்கும் அவல்லல் யோம முஸ்லிமா, உங்களை யாராவது ஒரு கலிமா சொன்னு வழிகெடுத்தவங்க இருக்கிறீங்களா கேட்குறான். முதல் கேள்வி அதுதான். ஐயுக்கும் அவல்லல் யோம முஸ்லிமா, யாராவது உங்களில் கலிமா சொன்னவரை இன்று வழிகெடுத்தவர் யாராவது உங்களில் உண்டா அப்படின்னு கேட்குறான். முதல் ஷைத்தான் முன்னேறி வந்து சொல்கிறான், ஆம் நான் வழிகெடுத்திருக்கிறேன். ஒற்றுமையாக இருந்த தாய் பிள்ளைகளை பிரித்து வச்சிருக்கிறேங்கிறான். ஒற்றுமையாக இருந்த பெற்றோர் பிள்ளைகளை பிரித்து வைத்திருக்கிறேன் என்று ஒரு ஷைத்தான் வந்து இப்லீஸ்னு சொல்லுது. நாங்கள் ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையாக சொன்னாங்க, எங்கெல்லாம் பெற்றோரிடம் நாம் கருத்து பேச வேண்டிய சூழல் வருகிறதோ அங்கெல்லாம் அவருடைய உள்ளத்தை உடைந்து விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதை இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் பெரும் ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்தாங்க. நாம் வளர்ந்திருக்கலாம், அவர்களை விடவும் படிப்பில் உயர்ந்திருக்கலாம், அவர்களை விடவும் சம்பளத்தில் உயர்ந்திருக்கலாம், அவர்களை விடவும் குடும்ப சேர்த்து சொத்து சேர்த்து வைப்பது வளர்ந்திருக்கலாம். ஆனால் ஒன்று ரசூலுல்லாஹ் ஞாபகம் வைக்க சொன்னாங்க, ஹுமா ஜன்னத்துக்கி வா நாருக்கி, ஆனால் அந்த ரெண்டு பேருடைய பாசத்தில் தான் உன்னுடைய சொர்க்கமும் நரகம் முடிவாகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில் இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் பாடம் நடத்தி காட்டினாங்க. ஷைத்தானுடைய சின்ன ஒரு அசைவு தான் பெற்றோர் நமக்கு பேசுகிற வார்த்தைகளை விருப்பம் இல்லாமல் ஆக்கி விடுவான் ஷைத்தான். நாங்கள் சொல்லுவோம், அவங்க சொல்கிற வார்த்தையை நமக்கு பிடிக்காமல் ஆக்கிடுவோம். இன்றைக்கி அதுதான் நடக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிற பொழுது அப்படி போகாத, இப்படி வா, இந்த மாதிரி இருந்துக்கோன்னு சொன்னாலே அதை எதிரியாய் பார்க்கிற ஒரு சூழலை ஷைத்தான் உருவாக்குற இடத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் உன்னுடைய முதல் அடி. எங்கெல்லாம் பெற்றோருக்கு உனக்கு மத்திய உள்ளம் பிரிகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் உள்ள வந்து நிற்கிறான். நாங்கள் ரசூலுல்லாஹ் அவன் கட்டி கொடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் இப்லீஸ் ஷைத்தானை தட்டி கொடுக்கிறான், பரவாயில்ல ஷபாஸ், இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் பாவத்திற்கு உண்டான ஏன்னா பெற்றோருடைய துஆ இல்லாத பிள்ளைகள் வளருகிற சமுதாயமாக மாறி போனோம். இன்னைக்கு தான் பெற்றோர்களை கேட்டால் எங்கேயோ எப்படியோ இருந்து போகிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு சிறியவர் கண்ணில் கண்ணீர் கசியும் அவர் பிள்ளையை போய் சொல்லுவார், எப்படியோ கண்காணாமல் எங்கே நல்லா இருந்து போகிறாங்க அப்படின்னு போகிற இடத்துல நாம் நினைக்கணும், பெற்றோருடைய துஆவை விட்டு நாம் விலகி போகிற ஒரு சமுதாயமாய் மாறி போனோமானால் நம்மால் அடுத்த தலைமுறை சிறப்பாய் உருவாக்கவே முடியாது. அது இந்த தலைமுறை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை என்று அடுத்த தலைமுறைகளை நம்மால் சிறப்பாக உருவாக்கவே முடியாது. ஏன்னா இது ஷைத்தான் எடுத்துக்கொண்ட ஒரு சேலஞ்ச். இது பெற்றோரையும் பிள்ளையும் பிரிப்பது. இப்லீஸ் கேட்கிறா, சரி இவர் நல்ல வேலை செஞ்சாங்க, அடுத்து யார் என்ன வேலை செஞ்சார்? இப்லீஸ் அடுத்த வேலையை சொன்னான், நான் இன்று ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் போனேன், அவர்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன அன்போடு சண்டை பிடித்து கொண்டிருந்தார்கள், அந்த அன்பு சண்டையை வெறுப்பு சண்டையாய் நான் மாற்றினேன். சின்ன சின்ன அன்பு சண்டை பிடிச்சிக்கிருந்தாங்க, அந்த அன்பு சண்டையை நான் வெறுப்பு சண்டையாய் மாற்றி வைத்து விட்டேன். சொல்லுவான், லம் அசல் பிஹி ஹத்தா தல்லக இம்ராத்தஹு, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தானா ரெண்டு பேருமே பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு வெறுப்பு மூட்டிட்டு வந்திருக்கிறமா ஷைத்தான். ரசூல் சொன்ன வார்த்தை, அந்த அளவுக்கு பெற்றோர் பிள்ளையை பிரித்தது மாதிரி கணவன் மனைவியை பிரிப்பதற்கு அவர்களுக்கு பற்றி நான் சின்ன சின்ன சண்டைகளை நான் பெரும் சண்டையாய் மாற்றி வைத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் தானே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஷபாஸ், எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கிற அப்படின்னு தட்டி கொடுக்குறான். ரசூல் இந்த உம்மத்துக்கு பாடமாக சொன்னாங்க, ஒரு உறவுகள் இணைவது அது அல்லாஹுடைய பொருத்தத்தோடு இணைகிறது. ஒரு கணவனும் மனைவியினுடைய உள்ளங்கள் ஒன்று சேருவது என்பது அது அல்லாஹுடைய பொருத்தத்தோடு ஒன்று சேருகிறது. அதை பிரிய விடாமல் பாதுகாப்பது. அதாவது தான் நம்மளுக்கெல்லாம் கணவன்மார்களுக்கு இஸ்லாமிய சரீரத்தில் அடிப்படை அதுதானே. எதை நாம் கல்யாணத்துக்கு அடையாளமாக வச்சுருக்கிறோம்? ஊர் மக்கள் கூட்டினது பிரியாணி சாப்பிட்டதுமே அடையாளமாக வச்சுருக்கிறோம். நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த ஒரு வார்த்தை அல்லாஹிடம் நம்ம ஒப்படைக்குகிறோம். எப்படி அல்லாஹ் நம்மளை பார்க்காம ஆழமுள்ள அருவாகல, என் அடிமை தானே, நான் உன் ரப்பு தானே என்று கேட்ட பொழுது ஆமாம் ரப்பே, இன்னைக்கு ஞாபகம் இல்லை. அது மாதிரி தான் கல்யாணம் முடிக்கிற பொழுது நான் ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் அந்த ஒற்றை வார்த்தை அல்லாஹ் அதை வைத்துக் கொள்கிறான். நீ சொன்ன வார்த்தை ஏன் முன்னாடி சொல்லியிருக்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி வாழ்வினுடைய ஏற்ற இறக்கங்கள் நீ சகித்து கொண்டு வாழ்.
வாழ்வினுடைய சில புரிதல் கஷ்டங்களை சகித்து கொண்டு வாழ். வாழ்வினுடைய சந்தோஷ துக்கங்களை பேலன்ஸ் பண்ணி வா. நமக்கு ஞாபகம் இருக்குவா, நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கா? பல பேருக்கு ஞாபகம் இருக்காது. கையெழுத்து போட்டு ஞாபகம், கையெழுத்து அல்லாஹ்க்கு தேவையா? கொடுத்த மகர் அல்லாஹ் அதெல்லாம் கேட்கல, ஏன் முன்னாடி ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிற அந்த ஏற்றுக்கிட்டேங்கிற வார்த்தையை கபரு வரைக்கும் அல்ல, சோனம் வரைக்கும் ஏற்றுக்கிட்டு கூட்டுக்கிட்டே வாங்குறாள். அதனால தான் அல்லாஹ் சொன்னா கணவன் மனைவிக்கு மட்டும் சொர்க்கத்துக்குள்ள ஜோடியாக நுழைய அனுமதினா. ஏன்னா அவன் முன்னால் வார்த்தையை கொடுத்துருக்கிறோம், இவளை என் மனைவியாக கரம் பிடித்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அல்லாஹ்வும் சொல்கிறான், ஏற்றுக்கொண்ட வார்த்தையை காப்பாற்று, சொர்க்கத்துக்கு உன்னை ஜோடியாக அனுப்பி வைக்கிறாங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ யோசிக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன சண்டைகளில் ஷைத்தான் உள்ளே நுழைகிறான். தலாக் வரை போகிற இடத்திற்கு விட்டுறாதீங்க, இது என் உம்மத்தினுடைய சாபமாய் மாறிடும். நாங்கள் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு இது உம்மத் ரொம்ப கேஷுவலாக கடந்து போகிற இடம். மூணா ஷைத்தான் இப்லீஸ் கேட்குறான், நீங்கள் என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? அவன் ஷைத்தான் சொல்கிறான், இன்னைக்கு ஒத்தனை மன கஷ்டத்தில் இருந்தவனை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நண்பனுங்கிற அடிப்படையில் கூட்டு போய் போதையில் போய் சேர்த்துட்டு அப்படின்னு சொல்கிற பொழுது இப்லீஸ் சொன்னான், அந்த நீ தானே என் புள்ள அப்படிங்கிறான். அல்லாஹ் அக்பர். ரசூல் சொன்ன வார்த்தை அந்த நீ தான் என் புள்ள. இவங்களாம் சொல்லுவாங்க 4 புள்ள இருந்தாலும் எல்லாம் புள்ள தான், ஆனால் யாரை பார்த்து புள்ளன்னு சொல்லுவோம்? மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சா நீ தானே என் புள்ள. ஷைத்தான் அதே வார்த்தை சொல்கிறான், அந்த நீ தான் என் புள்ள, ரொம்ப அழகான காரியம் செஞ்சிருக்கிற. என மதுவில் போனவன் அவன் குடும்பத்திலும் சமூகத்திலும் அல்லாஹ்விடத்திலும் அவன் நல்லவனாக இருந்திடவே முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னென்னவோ கஷ்டங்களுக்காக குடிக்கிறோம் என்று சொல்கிறோம். அந்த கஷ்டங்களை சஜிதாவில் ஒரு நொடி வீழ்ந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விடுகிற பொழுது அல்லாஹ் மாற்றி தருகிற அந்த அடையாளத்தையும் அந்த ஈமானுடைய தௌஃபீக்கையும் இழந்து விட்டதினாலோ என்னவோ இன்னைக்கு நமக்கு மது போதை பொருள் பெரும் ஒரு விஷயமாய் சந்தோஷமாக தெரிகிற இடத்துல அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா ஷைத்தான் பெருமையாக பாராட்டுறான், அந்த நீ தான் என் புள்ளவா, குடிக்க வச்சுட்டுன்னா போதும், அவன் அதுக்கு மேலே சமுதாயத்தை உருப்படவே முடியாது. இது அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குடியை தொடுபவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அந்த மாற்றத்தையும் இந்த வார்த்தையினுடைய வீரியத்தையும் அல்லாஹ் தர வேண்டும். குடிச்சுட்டா தானா அழுகிறான், கண்ணீர் செஞ்சு அழுகிறான், உண்மை மட்டும்தான் பேசுவேன்னு அழுகிறான். சஜிதாவில் விழுந்து பாருங்கள், உண்மை மட்டுமல்ல, மனதில் உண்டான கஷ்டங்கள் மட்டுமல்ல, நாம் படைக்கப்பட்டது ரகசியத்தை கூட சஜிதாவில் இருந்தால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இன்னைக்கு நாம் மறந்துட்டோம். குடிக்கு அடிமையானதனுடைய விளைவு, அதில் தெரிகிற ஒரு அன்பும், அதில் தெரிகிற ஒரு பாசமும், அதில் தெரிகிற ஒரு உற்சாகமும் சஜிதாவில் நமக்கு தெரியாமல் போனது. சஜிதாவில் வீழ்ந்து அழுது பாருங்கள், அல்லாஹ் நம்மை படைத்ததனுடைய ரகசியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி தருவான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சமுதாயத்தினுடைய இளைய சமுதாயத்தினுடைய குடிகாரலாய் மாறி போகக்கூடிய உள்ளங்களை அல்லாஹ் ஹிதாயத்திற்கு அல்லாஹ் சீர்திருத்தி தந்தார்கள் பாலிக்க வேண்டும். ஷைத்தான் தொடர்ந்து சொன்னான், அவன் குடிகாரனாய் மாறினான், நான் அவனை கொலைகாரனாய் மாற்றுவதாய் முடிவெடுத்திருக்கிறேன் என்கிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குடி வந்தால் எல்லாம் அழிகிற இடத்துல ஷைத்தான் சொன்னானாம், உனக்கு தான் இன்னைக்கு கிரீடம் வைத்து அழகு பார்க்க வேண்டும். குடிகாரனாய் மாறுகிற பொழுது பாவத்தின் உச்சகட்டமாய் கொலை வரை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறத இந்த சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கிற ஒருத்தனை கொலைகாரனாய் மாற்றுவதற்கு இப்பொழுதே வாழ்த்துக்களை சொல்கிறேன் என்று ஷைத்தான் அவனை கிரீடம் சாட்டி அழகு பார்க்கிறான் என்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தைகளுக்கு பின்னால் இந்த உம்மத்தினுடைய வழிகேட்டை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணு அணுவாய் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். எங்கெல்லாம் வழி தவறுவீர்கள், எங்கெல்லாம் நீங்கள் சருகி விடுவீர்கள், எங்கெல்லாம் இந்த உம்மத் பலகீனமாகும், எங்கெல்லாம் இந்த உம்மத்தை மீட்டெடுக்க முடியாமல் போகும் என்கிற அத்துணை விஷயங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்ததின் ஒரே நோக்கம், இந்த உம்மத் அது பலமான உம்மத், இந்த உம்மத் யாராலும் அழிக்கப்பட முடியாத, நெருங்க முடியாத ஒரு உம்மத். ஆனால் இந்த உம்மத்தினுடைய சாபம் இன்னைக்கு நாம் தலைகீழாய் மாறி போய் நிற்கிற இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தை நேர்படுத்தி அருள் பாலிக்க வேண்டும். மீலாது விழாக்களை எல்லாம் சமய நல்லிணக்கமாக கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இன்னைக்கு மதுவுக்கு எதிராக ஒரு மீலாது விழாவாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சங்கராபுரத்தில் மாவட்ட சார்பாக கொண்டாடப்படுதுன்னா நாம் கவலைப்பட வேண்டும். இந்த உம்மத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுவதற்காக எல்லாம் மீளாது நடத்தப்படுகிற இடத்தில் இந்த உம்மத்தினுடைய கவலைகளையும் இந்த உம்மத்தினுடைய பாவத்தின் சூழல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக வேகமாய் அகற்றி நன்மக்களாய் ஹிதாயத்தின் பாக்கியம் பெற்றவர்களாய் நபிகள் பெருமானார் எந்த ஒரு சந்தோஷத்தோடு நம்மை வரவேற்க தயாராகிறார்களோ அந்த சந்தோஷத்திற்கு நன்மக்களாய் வாழக்கூடிய அதே சந்தோஷத்தோடு அல்லாஹுவின் ரசூலையும் சந்திக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முழு சமுதாயத்தின் அல்லாஹ் தந்து அருள் பாலிப்பானாக என்கிற வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.